இந்த மண் புண்ணிய பூமி. எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி இருந்ததும் இந்நாடே. நீங்கள் சுவாமிக்கு பொண்ணும் பொருளும் மணியும் பாலாபிஷேகம் பன்னீரும் இல்லை, கண்ணீரால் கும்பிட்டு கடவுளை உள்ளத்தில் நினச்சி, சாமி உன்னையன்று வேறு ஒருவனையும் நினைக்கலேன்னு அன்பால் எல்லாம் வல்ல நினைத்த காரியத்தை கைகூடக்கூடிய புவனகிரியில் தோன்றி மந்திராலயத்தில் குடிகொண்டிருக்கக்கூடிய பகவான் ராகவேந்திர சுவாமிகளுடைய திருப்பாதத்தை சிக்கன பற்றி நிகழ்வுக்குள் செல்கின்றோம். இந்த மண் புண்ணிய பூமி. எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி இருந்ததும் இந்நாடே. எப்பேற்பட்ட நாடுன்னு பாரதி சொல்லும். பாரதியை விட ஒரு கணநாத பக்தன், பராசக்தி மைந்தன், சொல்லடி சிவசக்தி சுடர்முகு அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ மாநிலம் பயனுற வாழ்வதற்கு. சொசைட்டி சொசைட்டி சொசைட்டி. கனவிலும் நினைவிலும் சமூகம் பற்றி சிந்தித்த அந்த கவிஞன் வழி நின்று சொல்கின்றேன், இந்த பூமி ஞான மலர்களால் அலங்கரிக்கப்பட்டது. அமெரிக்காவுக்கு ஒரு சிறப்பு, ஜப்பானுக்கு ஒன்று, சீனாவுக்கு ஒன்று, ரஷ்யாவுக்கு ஒன்றா, இந்திய தேசம் இறை நம்பிக்கை பேசக்கூடிய மண் இந்த மண். உங்களுக்கு தெரியும், கல்கத்தா மாநகரத்தில் வெள்ளை ஆடையை உடுத்தி கொண்டு 1000 மக்களை ஒன்று திரட்டிய ஒரு பராரிக்கு முன்பு ஒருவர் கேட்டார், கண்மூடி நீங்கள் கல்கத்தா காளியோடு பேசுகின்றீர்களே, அந்த காளி என்னோடு பேசுமா என்றவுடன் அவர் கேட்டால், நீங்கள் உயர்ந்த மருத்துவர், பிரசீதி பெற்றவர், என்னை நீங்கள் 2 நிமிடம் மருத்துவராக்க முடியுமா என்றபோது அந்த மருத்துவர் சொன்னார், அதற்கென்று சில படிப்புகள் இருக்கிறது என்று. அதற்கு கல்கத்தாவில் இருந்த வெள்ளை உடை உடுத்தி அந்த பராரி சொன்னார், 2 நிமிடம் மருத்துவராக மாற்றுவதற்கே எண்ணுவதற்கே படிக்க வேண்டுமென்றால் கண்ணுக்கு தெரியாத காளியோடு பேச சில படிப்பு இருக்கிறது, அதை படித்தால் காளி உங்களோடு பேசுவாள். அதுதான் பகவான் ராமகிருஷ்ணர். அவருடைய சீடர் விவேகானந்தர். 1000 முறை பதிவு செய்திருக்கிறோம். ஒரு மன்னன் கேட்டான், மண்ணும் மரமும் கல்லும் இந்துக்கள் கடவுள் என்றால் எப்படி என்று. அதற்கு பகவான் சொன்னார், நான் பசித்த காலி வயிறுக்கு முன்பு கடவுளை பற்றி பேசுவதில்லை, ஆனால் வயிறு நிரம்ப இருக்கின்றேன். இங்கே மாற்றி வைத்திருக்கக்கூடிய இந்த படமும் அந்த படத்திற்குள்ளும் உங்கள் தாத்தாவும் உங்கள் அப்பாவும் இருப்பதாக மன்னன் கருதுகின்றீர்கள். ஒரு ஓவியத்திற்குள் தாத்தாவும் அப்பாவும் இருப்பதாக நீங்கள் நினைத்தால், கல்லுக்குள்ளும் மண்ணுக்குள்ளும் மரத்துக்குள்ளும் கடவுள் இருப்பதாக எங்கள் இந்துக்கள் நினைத்தால் என்ன தவறு என்றார். விக்கித்து நின்றான் மன்னன். பிறரை நேசி. இது சொன்னவர்கள் உலகத்தில் 1000 பேர். பசித்திரு, தனித்திரு, விழித்திரு என்று சொல்லுவதல்ல, அணையா அடுப்பை உருவாக்கி பல பேருடைய பசிப்பினியை போக்கி, ஒருவர் இல்லத்தினுடைய கதவுகளை திறந்து அப்படியே வெளியில் தெரியாமல் நைஸாக உள்ளே வந்தால் கூட வாங்கன்னு நம்ம கூப்பிட்டு வயிறார சாப்பாடு போடக்கூடிய அந்த முக மலர்ச்சி இருக்கிறதே, அதுதான் ஆன்மீகத்தினுடைய தொடக்கம். பிறரை நேசினார்ல, அதுதான் வள்ளல் பெருமான் இந்த மண்ணுக்கு செய்த மகத்தான விஷயம். பார்த்தோன்னு சில பேருக்கு ஒரு பெரிய ஜீன்ஸாக இருக்கலாம், அல்ல காஸ்ட்லி வாட்சாக இருக்கலாம், கண்கவர் ஷூவாக இருக்கலாம், அதை இன்னொருத்தர் போட்டிருக்கதை பார்த்தோன்னே நம்ம மனசு பற்றிருக்கும், அதை நான் போடக்கூடாதான்னு. இன்னொருத்தர் சொல்லுவார், இங்கே இருக்கிறத பாரு, அந்த செல்ஃபோன் உனக்கு வேணுமான்னு கேட்பார். இன்னொருத்தர் பைக்கை பற்றி சொல்லுவார். இன்னொருத்தர் வீடு வாசல். எப்படி எந்த பொருளை பார்த்தாலும் தான் பற்ற வேண்டும் என்று நினைக்கின்றோமே, அந்த மனம் பற்றை நினைக்காமல் முற்றுப்புள்ளி வைப்பது தான் ஆன்மீகத்தின் தொடக்கம். அதுதான் ஆன்னு போடுறோம்ல, அந்த தொடக்க புள்ளி என்று இந்த மண்ணுக்கு மகத்தான சொல்லி தந்தவர் பட்டினத்தார். பற்றை துற. நம்முடைய 68வது பீடாதிபதி ஜெகன்புகழும் ஜெகத்குரு சொல்றார், மனித சமூகத்தில் எல்லாரையும் சமமாக பாருடா. தஞ்சை மாவட்டத்துக்கு பயணப்படுறார். ஆதி திராவிட பழங்குடியின மக்கள் 300 குடும்பம் தவிக்கிறது. 300 பேருக்கும் வேட்டி சட்டை பழங்களை கொடுக்குறார். மணியாச்சு, சந்திரமௌலீஸ்வரர் பூஜை தொடங்க வேண்டாமான்னு கேட்குறாங்க. இதை விட பெரிய பூஜை இந்த மண்ணில் உண்டான்னு கேட்குறார். நீங்கள் ஒரு செய்தியை நல்லா தெரிஞ்சுக்கணும். யாவருக்குமாம் இறைவனுக்கு ஓர் பச்சிலை. நீங்கள் சுவாமிக்கு பொண்ணும் பொருளும் மணியும் பாலாபிஷேகம் பன்னீரும் இல்லை, கண்ணீரால் கும்பிட்டு கடவுளை உள்ளத்தில் நினச்சி, சாமி உன்னையன்று வேறு ஒருவனையும் நினைக்கலேன்னு அன்பால், தொண்டால், நெஞ்சகத்தால், இறை என்கின்ற மனிதநேய பணியால் மக்களுக்கு பணி செய்தால் அது மகேசன் பணி என்று உணர்வது தான் ஆனந்த ஆன்மீகத்தின் தொடக்கம்.
அது ராகவேந்திரராக இருக்கலாம், ராமானுஜராக இருக்கலாம், ராமகிருஷ்ணராக இருக்கலாம், விவேகானந்தராக இருக்கலாம், பட்டினத்தாராக இருக்கலாம், வள்ளலாராக இருக்கலாம். படிப்பது முக்கியமல்ல நண்பா, படிக்கின்றபடி நட. நண்பா நண்பா, இன்றைக்கு தொலைபேசியில் அலைபேசியாக மனத்தை அலைய முடியும் நண்பா. பகவானை குறித்து படி, அதன்படி நட. ஆனந்தம் நிலைத்திருக்கும். மீண்டும் நாளை காலை புதிய விடிகளில் ஆனந்த ஆரம்பத்தில் எங்கள் குழுவினரோடு சந்திப்போம். அதுவரை இந்த நாள் இனிய நாளாக மாறட்டும், வளரட்டும். நன்றி அன்பர்களே.